விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும். அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க. திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன். டான்ஸ் ஆடுற நீனே முதலமைச்சராக இருக்கும் போது டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் நான் வரக்கூடாதா, எனக்கு சீட்டு கொடுங்கடான்னு சொல்கிறதுக்காக ஒரு முறை வந்து ஒரு ட்ரெய்லரை விட்டார். கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நான் போட்டிக்கிட விரும்பலை. பிச்சைக்காரனுக்கு 5 ரூபாயை போட்டு ஏண்டா போட்டேன்னா சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடைக்கும். அப்போ 5 ரூபாங்கிறது அவன் டெபாசிட் பண்ணியிருக்கான் சொர்க்கத்துக்கு. நான் செஞ்ச துண்டுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து கட்சி துண்டை எனக்கு கொடுங்கடா, பதவியை கொடுங்கடா. ஏன்னா இது வழக்கமான இடைத்தேர்தல் அல்ல. 2 மாதங்களை நிறைவு செய்யாத இந்த ஆட்சி 4 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி வர வேண்டிய அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று கட்டளை. வைகோ அவர்களுடைய பேச்சு திமுகவுடைய ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன், அந்த கரப்ஷன் கலெக்ஷன் கூட்டணியில தானே உங்க மகன் திருச்சியில வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாரு. அப்போ சொல்லியிருக்கலாம்ல, கரப்ஷன் காசுல நான் எப்படி வந்து என் மகனை நிறுத்துவேன். அங்கே நாடாளுமன்ற உறுப்பினரை ஜெயிச்சுக்கிடுவாங்களாம், உதயசூரியன்ல 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்களாம். இதை எதிர்த்து கேள்வி கேட்டா நீ எந்த பத்திரிக்கை நீ மஞ்ச பத்திரிக்கைன்னு கேட்கிறேன். எச்ராஜ் ஓய்ந்து விட்டார் என்பதற்காக எச்ராஜா இடத்தை எல்லாமா பிடிப்பதற்கு வைகோ ஆசைப்படுறாரு. நீ தனித்தனியா ஆளா ஊராளா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஒரு கடம்பூர் ராஜா இணைக்கிறதுக்கு பகிரங்கமாக அதிமுகவை தாவேகால இணைச்சு தொலைங்க. தாவேகா ஒரு கம்ப்ளீட்டா தீய சக்தியா மாறிடுச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த பனையூரில் நடக்கும் பச்சோந்தி திருவிழா. சார், இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து திருச்சி கிழக்கில் வந்து நான் போட்டியிடலை அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் பல சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்திச்சு. இப்போ வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம், இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? அது உங்களை போட்டியிடுங்கன்னு எல்லாரும் வற்புறுத்தினாங்கன்னா நீங்கள் போட்டியிடலைன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும். நீங்களா வந்து நான் அரசியலுக்கு வர்றேன், பொதுமக்களே நீங்கள்லாம் சொல்லுங்கள். அரசியலுக்கு வந்ததுக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க வழக்கமாக. நான் அரசியலுக்கு வரவா வேணாமான்னு நீங்கள்லாம் சொல்லுங்கன்னார் அவர் திருச்சி கிழக்கை குறிவைத்து தான் அப்படி ஒரு நேர்காணலாம் கொடுத்தாரு. அது அங்கே மூவ் ஆகலை. அடுத்த கட்டத்துக்கு சாப்பாடு கிடைக்காத அன்னைக்கு நான் இன்றைக்கி விரதம் இருக்கிறேங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, சாப்பாடு இருந்து ஒருத்தன் சாப்பிடாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் விரதம். சோறே கிடைக்கலைன்னா அதுக்கு பேர் பட்டினி. ராகவா லாரன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, எனக்கு சீட்டு கொடுங்கடான்னு சொல்கிறதுக்காக ஒரு முறை வந்து ஒரு ட்ரெய்லரை விட்டார். கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நான் போட்டிக்கிட விரும்பலை. இப்போ தான் அவருக்கு ஞான உதயம் வந்திருக்கு. கட்சிக்காரர்கள் பல பேர் இருப்பாங்களாம் இந்த கட்சியில் தாவேகான, அந்த இடத்த நான் தட்டி பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டார். அதனால் டான்ஸ் ஆடுற நீனே முதலமைச்சராக இருக்கும்போது டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிறது தான் ஆள் மனதினுடைய அபிப்பிராயம். நான் கோயில் கட்டினேன், சோறு போட்டேன், மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நான் வழி நடத்தினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ இந்த கோயில் வாசலில் போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு 5 ரூபாயை போட்டு ஏண்டா போட்டேன்னா சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடைக்கும். அப்போ 5 ரூபாங்கிறது அவன் டெபாசிட் பண்ணியிருக்கான் சொர்க்கத்துக்கு. அது அவன் வந்து ஒருத்தனுடைய பசிக்காகவோ ஒருத்தனுடைய கஷ்டத்துக்காகவோ கொடுக்கல. நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது சொர்க்கத்தில், அதுக்கு வந்து நம்ம ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம பணத்தை இங்கே பணம் போட்டால் இங்கே கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. தர்மம் செய்வதில் கூட எதிர்பார்ப்பு இருக்கிறது மாதிரி நான் செஞ்ச துண்டுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து கட்சி துண்டை எனக்கு கொடுங்கடா, பதவியை கொடுங்கடா அப்படின்னு கேட்குறாரு. சம்மந்தப்பட்ட ஆளுக்கு காது கேட்கலை, நான் போட்டியிடலைன்னு. சார், திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிட போகிறதா வந்து பல செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. ஸ்டாலின் அவர்களும் வந்து இன்னும் முடிவெடுக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. ஆனால் முக்கியமாக அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும் வந்து சொல்லப்படுது. இதனால் வந்து திருச்சி கிழக்கில் நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா திருச்சி கிழக்கில் தான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரே தவிர அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லவே இல்லை. அரசியலுக்கு வருவேன், எந்த கட்சி வந்து நல்லா செயல்படுதோ அந்த கட்சியில் நான் இணைவேன்னு ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது திமுக காரர்களுடைய விருப்பம். அது திருச்சி கிழக்கா அல்லது கரூரான்னு தெரியல. ஏன்னா கரூரிலும் அவர் போட்டியிட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை வலுத்திருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் எதுலையுமே இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன், அப்படி ஒதுங்கி கொள்கிறேன் என்று சொன்னால் இன்னொரு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்போது வரும்னு தெரியல, விரைவில் வந்துடும்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் கிடையாது, காப்பாற்றி கொண்டு போயிடுவோம்னு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் களத்திலே ஒதுங்கி இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல. ஸ்டாலின் அவர்கள் களத்துக்கு வரணும். என்றைக்கு சட்டப்பேரவையிலே வந்து குட்டி கதை சொல்லுகிறேன் என்கிற பேரில்
ஒரு குட்டிச்சுவரான கதைகளை அவர் சொன்னாரோ, எங்கே உங்கள் அப்பாவை காணாம் என்று அவர் பேசினாரோ, அன்றைக்கு திமுக காரர்கள் கொந்தளித்து விட்டார்கள், கொதிப்படைந்து விட்டார்கள். அதனால் ஏதேனும் ஒரு இடைத்தேர்தலிலே வெற்றி தோல்வியை பற்றி கொஞ்சம் கூட அச்சப்படாமல் ஸ்டாலின் அவர்கள் நிற்க வேண்டும் என்பது திமுகவினுடைய தொண்டர்களின் விருப்பம். அதனால் அவர் அதை பரிசீலித்து கொண்டு தான் இருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இது வழக்கமான இடைத்தேர்தல் அல்ல. 2 மாதங்களை நிறைவு செய்யாத இந்த ஆட்சி மிகப்பெரிய ஒரு 2 ஆண்டு காலம் அல்லது 4 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி வர வேண்டிய அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது. இந்த ஆட்சி மேலே பல பேருக்கு அதிருப்தி இருக்கிறது. ஓட்டு போட்டவனே கொஞ்சம் பேர் சொல்கிறேன், அவசரப்பட்டு போட்டோம், உணர்ச்சிசப்பட்டு போட்டோம்னு சொல்கிறான். அதனால் இந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் என்பதை எதிர்கொள்வதற்கு தேர்தல் அரசியலுக்குள்ளே மீண்டும் ஒரு முறை வந்து சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல் வருகிற போது ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும், வென்று காட்ட வேண்டும். ஸோ ஒரு போட்டியிட்ட கண்டிப்பாக வெற்றி பெறுவார்ன்ற நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஏன்னா எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, அவரே தோற்பதா அப்படிங்கிற இடத்துல வந்து கட்சிக்காரங்க வருத்தப்பட்டது வந்து ஆச்சரியம் அல்ல, பொதுமக்கள் வருத்தப்படுறான். இந்த உலகத்தில் என்ன நன்றி உணர்ச்சி இருக்கிறது? குளத்தூர் தொகுதிக்கு அவர் செஞ்சது மாதிரி ஒரு சேவை செய்தவர் யாருமே இல்லை. அவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறாரு. எல்லா பேருந்து நிறுத்தங்களையுமே காத்திருப்போர் அறையெல்லாம் வந்து குளிர்சாதன அறையாக வந்து ஏசி ரூமாக மாற்றி கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு தொகுதிகளையும் செஞ்சாங்க. அதை தாண்டி இப்படி ஒரு தோல்வி நடந்து விட்டது என்பது பொதுமக்களுக்கே வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இடைத்தேர்தலிலே வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது திமுக தொண்டர்களினுடைய பெரிய விருப்பமாக இருக்குது. சரி, தொடர்ந்து வந்து வைகோ அவர்களுடைய பேச்சு, அதாவது மதிமுக கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார். அவரை வெற்றி பெற வைக்கிறதும் வந்து என்னுடைய பொறுப்பு அப்படின்றதும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதாகவும் வைகோ அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் அதை மாற்றி வந்து நான் தான் அவங்கள வந்து ரிசைன் பண்ண சொன்னேன் அப்படின்னு ஒரு விஷயம் வைகோ அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இன்றைக்கி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் மேலே அவர் கொந்தளிச்சதாக இருக்கட்டும், அதாவது திமுகவுடைய ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் விஷயம் வந்து ஊழல் வந்து நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் குற்றச்சாட்டு வச்சதாக இருக்கட்டும், அதற்கு பத்திரிகையாளர் வந்து அப்போ அந்த கூட்டணியில் நீங்கள் ஏன் நின்னீங்க, அதாவது அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டதாக இருக்கட்டும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைகோருடைய பேச்சு மாறி மாறி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இந்த கரப்ஷன் கலெக்ஷன்லாம் நடந்துச்சுல, அப்போ அவர் எந்த கூட்டணியில் இருந்தார்? திமுக இருந்தார். அந்த கரப்ஷன் கலெக்ஷன் கூட்டணியில் தானே உங்கள் மகன் திருச்சியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போ சொல்லியிருக்கலாம்ல, அப்போ கரப்ஷனுக்காக நான் வந்து எப்படி நான் கரப்ஷன் காசில் நான் எப்படி வந்து என் மகனை நிறுத்துவேன், நான் தூய்மையான அரசியலுக்கு சொந்தக்காரன், பொது வாழ்வில் தூய்மைக்கு சொந்தக்காரன், நான் இதை ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினரை ஜெயிச்சுக்கிடுவாங்களாம், உதயசூரியனில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்களாம். இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீ எந்த பத்திரிக்கை, நீ மஞ்ச பத்திரிக்கைன்னு கேட்குறாரு. எச் ராஜாவுக்கு உடல்நலம் சரியில்லை, அவர் வந்து ஓய்ந்து விட்டார் என்பதற்காக எச் ராஜா இடத்தை எல்லாமா பிடிப்பதற்கு வைகோ ஆசைப்படுவார். இந்த பத்திரிக்கைன்னு கேட்குறது யாருடைய பழக்கம்? பாஜகவின் பழக்கம், எச் ராஜாவின் பழக்கம். வைகோ மிகப்பெரிய நாடாளுமன்ற ஜனநாயகவாதி, தமிழ்நாட்டினுடைய எல்லா போராட்ட அரசியல் களங்களிலையுமே நின்றவர், போராட்ட களங்களிலே தொடர்ந்து வந்து பல தளங்களிலே நின்றவர், சிறைக்கு போனவர், புடா சிறை மாதிரி பெரும் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராகலாம் அவர் போராடியவர். அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. மிகச்சிறந்த போராட்டக்காரராக இருக்கிற வைகோ அரசியல் முடிவு என்று வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான படு மோசமான முடிவுகளை, தப்பான முடிவுகளை எடுத்து அரசியலிலே தற்கொலை முடிவுகளை தொடர்ந்து எடுக்கக்கூடியவர். தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு தாவேகாவுக்கு போகிறது தான் ஒரு வழின்னு அவங்க கட்சி முடிவு எடுக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்தோடனே எதுக்கு இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு காவிரி மன்றத்துக்கான அந்த மேகதாது அணை பிரச்சனைக்கு புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. திமுக அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு ஒன்று, அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது, அது தவறானதுன்னு சொல்லலாம். டக்குன்னு உணர்ச்சிசப்பட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன இதை பற்றி தெரியும், அவருக்கு ஏபிசிடியாவது தெரியுமா, புதிய நடுவர் மன்றத்தை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு ஒரு ஏபிசிடியாவது தெரியுமா அரசியலில் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பதிலுக்கு அரசியலினுடைய அரிச்சுவடி தெரியுமான்னு கேட்குறீங்களே, துறை வைகோவுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், ஏபிசிடி தெரியுமான்னு அவங்க கேட்டாங்கன்னா திமுக காரங்க என்ன நாகரிகம் அது? நேற்று வரைக்கும் அந்த கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, வேறொரு கூட்டணி நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படி எடுப்பது உங்களுடைய உரிமை, மாற்று இயக்கத்துக்கு நீங்கள் போகலாம், நீங்கள் ஒன்றும் திமுக காரர் அல்ல.
திமுகவுக்கு எதிரான முடிவை கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அது ஒரு நாகரிகமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர இவ்வளவு மோசமான விமர்சனங்களை முன்வைப்பது என்பது அவருடைய நம்பகத்தன்மையை வந்து சீரழிக்குங்கிறது மட்டுமல்ல, தன்னை தாவேகா நம்ப வேண்டும் என்பதற்காக இப்படி பேசி தெரிகிறான்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா திமுகவுக்கும் அப்படி தான் சொன்னார். எப்போதுமே நான் ஸ்டாலினை காப்பாற்றுவேன் அப்படி தான் சொன்னார். அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு தர்றேன். திமுகவுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு வீரவசனம் பேசினார். அதே வீரவசனத்தை நான் விஜய்க்கு இருப்பேன்னு இப்போ பேசுகிறாரு. அவர் பேசிய வீரவசனங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் எப்படி அந்தர் பல்ட்டி ஆகாய பல்ட்டியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத அவருடைய தொண்டர்களுக்கு தெரியும், அவருடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். தேர்தல் அரசியலிலே எப்பொழுதுமே பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறாரு வைகோ. ஒரு விஜயகாந்த் அடைந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட அவரால் அடைய முடியவில்லை. அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறாரு. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. அந்த மதிமுகவில் இருக்கும் அந்த 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே சார், அவங்க வந்து திமுகவில் இருந்து, அதாவது அவங்களுடைய பதவி வந்து விலக மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் பல செய்திகளும் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த 2 எம்எல்ஏக்களுடைய முடிவுகள் என்னவா இருக்கும்? அவங்க வந்து இப்போ மதிமுகவுக்கு வருவாங்களா இல்லை மீண்டும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க? சீர்காழி தொகுதியில் மதிமுகவுக்கு கட்சியே கிடையாது. திமுக காரர்கள் தான் வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. யாரை? சீர்காழியில் இருக்கிற செந்தில்குமார்ங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு, நான் திமுகவிலே இருந்துக்கிறேன், கொஞ்சம் அங்காத்தான் வேணான்ட்டார். கடையநல்லூர் தொகுதியிலையும் ஏறத்தாழ வந்து திமுகவினுடைய உழைப்பு தான் அது. அது மைனாரிட்டிகள் அதிகமாக, இஸ்லாமியர்கள்லாம் அதிகமாக இருக்கிற தொகுதி. அதனால் அவங்க ஜெயிக்க வச்சுருக்காங்க. 2 பேருமே உதயசூரியனில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பிசிகால 2 எம்எல்ஏ இருக்காங்க. கட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறாங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதிகாரத்தில் பங்கேற்கலன்னு சொன்னால் கட்டுப்படுறாங்களா இல்லையா எம்எல்ஏக்கெல்லாம்? இவருடைய எம்எல்ஏக்கள் கட்டுப்படுறாங்களா? நீ என்னப்பா சொல்கிறது, நான் என்னப்பா கேட்குறதுங்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்கும்போதே இவர் அணி மாறுவதில் இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறாரு. உங்கள் கட்சி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, உங்கள் கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இதுவே ரொம்ப அவமானகரமானது, துக்ககரமானது. அதனால் வைகோ அவர்கள் வந்து எந்த இடத்திலே இருந்தார், எவ்வளோ பெரிய வீழ்ச்சியில் இப்போது வந்து நிற்கிறார் என்பது அவருடைய கடந்த கால வரலாறு தெரிந்தவர்கள் வருந்தும்படியாக இருக்கிறது. சார், ஒரு பக்கம் வந்து அமைச்சர் சரத் அவர்களுடைய செய்திகளாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் கரூர் எம்எல்ஏவுடைய இந்த ராஜினாமாவாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் தாவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இல்லை மின்வெட்டு பிரச்சனைகள், போதைப் பொருள் புழக்கம், இந்த ஒரு விஷயங்களும் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த எம்எல்ஏவுடைய பதவி, அதாவது எம்எல்ஏ ராஜினாமா செய்திகள் வந்து பெரிய பேசும் பொருளாக ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து சில குற்றச்சாட்டுக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு டைவர்ஷன் வந்து தாவேகா வந்து நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்படி கருதலை. இந்த ஆட்சிக்கு வந்து பின்னடைவு இருக்கிறது, நிர்வாக சீர்கேடு இருக்கிறது, போதைப்பொருள் ஒழிப்பில் வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பதிலே வந்து ஒரு மிகப்பெரிய தடைகள்லாம் இருக்குது. நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சி வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற இடத்துல இல்லை. அந்த மைனஸுக்கும் கட்சியில் இடம்பெறுவதற்கும் சம்பந்தமே இல்லை. அதிமுகவை மொத்த விலைக்கு பேசுவதற்கு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஹோல்சேல் பிஸ்னஸுக்கு பண்ணுறாங்க. ஹோல்சேல் நடத்த முடியாமல் ரீட்டைல் பிஸ்னஸ் நடக்குது. இதுக்கு நீங்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் ஒப்பந்தம் பண்ணி அதிமுக உங்களால் நடத்த முடியல, நீங்களும் வந்து எவ்வளோ நாள் தான் போராடுவீங்க, நாங்கள் எங்களுக்கும் ஆள் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி கட்சியவே இணைச்சிடலாம் நேரடியாக. நீ தனித்தனியாக ஆளா ஒரு ஆளா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஒரு கடம்பூர் ராஜா இணைக்கிறதுக்கு நீ மொத்தமாக கட்சியவே இப்போ இணைச்சிடலாம். நீங்கள் எதற்கு கொள்ளைவாசல் வழியாக வந்து கொள்ளைப்புறமாக இதை செய்கிறீங்க? நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் அதிமுகவை இணைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தூய சக்தி, உங்களுக்கு வந்து திருட வேற தெரியல, எப்படி கான்ட்ராக்டு எப்படி பண்ணுறது, டெண்டர் எப்படி வாங்குறது எல்லாமே தெரியலன்னு நீங்களே சொல்கிறீங்க. கற்றுக் கொடுப்பாங்கல்ல ஏடிஎம்கேக்காரங்க, முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளவு வேலை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் என்கிற பெருமிதம்லாம் ஜெயலலிதாவுக்கு இருக்குது. அதனால் எப்படி முறைகேடு செய்கிறது, எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது, எப்படி கட்டமைப்பு செய்வதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நெரிசலில் ஜாக விடுறது தான் உங்களுக்கு தெரியும். நெரிசல் வராமல் காப்பாற்றுறதுனா என்னென்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதிமுகவே நீங்கள் முறைப்படி இணைச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த லிவிங் டுகெதராக எதுக்கே வாழணும், கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே சொல்லுவாங்கல்ல. அதனால் உங்களுடைய அந்த ரகசிய காதலை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் பகிரங்கமாக அதிமுகவை தாவேகால இணைச்சி தொலைங்க.
உங்களுக்கு அதை செய்ய முடியலைங்கிறதுக்காக நீங்கள் கொல்லைப்புறமாக எம்எல்ஏக்களை மாவட்ட செயலாளர்களை திருடி கொண்டே இருக்கிறீர்கள். திருட்டுத்தனத்தை செஞ்சுட்டு நான் தான் தூய சக்தின்னு சொல்றதன் மூலமாக தூய சக்தினா என்னன்னு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு குழப்பமாயிரும். பல பேருக்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் குழப்பமாயிரும். தூய சக்தினா என்ன? திருட்டு பயிர்களை கட்சியில் சேர்க்கறது தூய சக்தியா? முறைகேட்டில் ஈடுபடுகிறவருடைய சேர்ப்பது பல்வேறு வழக்குகள் இருக்க ஒவ்வொரு அமைச்சர்கள் நிறைய. இது எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால் தூய சக்தியான்னு டயலாக் பேசின தாவேகா ஒரு கம்ப்ளீட்டாக தீய சக்தியாக மாறிடுச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த பனையூரில் நடக்கும் பச்சோந்தி திருவிழா. இதே ரூட்டில் போனீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மாற்றத்தையும் செய்ய போகிறது இல்லை. உங்கள் மாற்று அரசியல் ஒரு ஏமாற்று அரசியல் என்பது மக்களுக்கு விரைவில் விளங்கிடும். உங்கள் கட்சியும் விளங்கிடும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.